Hello everyone, once again welcome back. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? எஸ் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க 2 செகண்ட்லாம் ரொம்ப ஓவராக தெரியலையா ப்ரோ? உண்மையிலேயே அவ்வளோ சீக்கிரம்லாம் கண்டுபிடிக்க முடியுமான்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். பட் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் லைஃப்பில் உங்ககிட்ட ஒரு 45 மினிட்ஸ் இருந்துச்சு, ஃப்ரீயாக தான் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்து அண்ட் எண்டில் உங்களுக்கு சில ஹோம்ஒர்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் எனக்கு சால்வ் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கலாம் நீங்கள் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது. பட் இந்த வீடியோவில் நீங்கள் எத்தனை டிஜிட் நம்பர்னாலும் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம் 2 செகண்ட்ஸ்லேயே. ஓகேவா? அந்த மாதிரி இந்த வீடியோ இருக்கும். அண்ட் ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். நம்ம ஆப்பில் 2 கோர்ஸ் போயிட்டுருக்கு இல்லையா? மேத்ஸ் அண்ட் ரீசனிங் ஸ்பெஷல் அண்ட் ரீசனிங் ஸ்பெஷல்னு போயிட்டுருக்குது. நம்ம சேனல் லேர்ன் வித் விக்னேஷோட அஃபிஷியல் ஆப்பு ப்ளே ஸ்டோரில் இருக்கும் அண்ட் நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இல்லை கீழே லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கோர்ஸ் லிங்க்கும் இருக்கும் அண்ட் ஆப்போட லிங்க்கும் இருக்கும், போய் செக் பண்ணுங்கள். அண்ட் இதில் நான் உங்களுக்கு அட்வான்ஸ் மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிறைய பேர் பை பண்ணிட்டீங்க அண்ட் இது வரைக்கும் ஒரு 50+ ஃபீட்பேக்ஸ் எனக்கு வந்துச்சு. அதையும் நான் கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ தட் உங்களுக்கும் தெரியும் ஒவ்வொரு ஆஸ்பிரன்ஸோட மென்டாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ஸ்பெஷலில் நான் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது என்னன்னா அட்வான்ஸ் மேக்ஸ். அட்வான்ஸ் மேக்ஸோட ஃபஸ்ட்டு சாப்டர் போயிட்டு இருக்கு, சர்ச் அண்ட் இண்டீசஸ். அண்ட் இதுக்கு அடுத்த சாப்டராக அல்ஜிப்ராவும் நான் ஸ்டார்ட் பண்ணி போயிடுவேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் மேக்ஸ் மேலே ஒரு பயம் இருக்கு இல்லையா? அந்த பயத்தை போக்கி அட்வான்ஸ் மேக்ஸையும் மைண்டில் சால்வ் பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு டவுட் இருக்கும். 100% பாசிபிள். பட் ஒவ்வொரு சாப்டருக்கு ஒவ்வொரு டைப்புக்கும் ஒவ்வொரு அப்ரோச் இருக்குது. அந்த அப்ரோச் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் மைண்டில் சால்வ் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் லென்த்தியாக தான் புக்கு மெத்தட் தான் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கோர்ஸில் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. ஸோ தீபாவளிக்கான ஆஃபர் போயிட்டுருக்கு, டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு. அண்ட் நிறைய பேர் என்கிட்ட டிஸ்கவுண்ட் எப்போ ப்ரோ வரும், கூப்பன் கோட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் ஸ்பெஷலாக இந்த வீடியோ. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அண்ட் நிறைய பேருக்கு சில டவுட்ஸ்லாம் இருந்துச்சு, கோர்ஸை பற்றின டவுட்ஸு. ப்ரோ என்னென்ன சாப்டர் எப்படி கவர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வேற ஒரு சீக்வன்ஸ் எழுதி வச்சுருக்கேன். ஓகேவா? சாப்டர்ஸ்க்கு ரீஅரேஞ்ச் பண்ணி. ஸோ இந்த எல்லா சாப்டரும் உங்களுக்கு கவர் ஆகிடும். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அரித்மெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் ரெண்டுமே இதில் கவர் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு இதில் ரீசனிங்கும் கிடைக்குது. ப்ளஸ் உங்களுக்கு ஒவ்வொரு சாப்டரோட மார்க் டெஸ்ட்டும் கிடைக்குது. ஓகேவா? ஸோ இவ்வளோ விஷயங்களும் அதில் கிடைக்குது. ஒரு விஷயம் 2 விஷயம் இல்லை, இவ்வளோ விஷயங்கள். கம்ப்ளீட் மேக்ஸு, கம்ப்ளீட் ரீசனிங் அண்ட் சாப்டர் வைஸ் மார்க் டெஸ்ட் வேறு. ஸோ லெவல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேசிக் டு சிஜிஎல் லெவல். அதாவது எப்படி பேசிக் டு சிஜிஎல் லெவல்னு நான் சொல்கிறேன்னா, குரூப் டி கொஷின்ஸும் இருக்கும். அதாவது ஃப்ரம் குரூப் டி என்டிபிசி கொஷின்ஸ் இருக்கும், ஏஎல்பி கொஷின்ஸ் இருக்கும், டு சிஜிஎல் மெயின்ஸ் கொஸ்டினும் அதில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சால்வ் பண்ணியிருப்பேன். டைப் வைஸ் அரேஞ்ச் பண்ணி நான் ஒரு ஸ்ட்ரக்சர்டாக போவேன் இல்லையா, நம்ம யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கும். பட் யூடியூப்பை விட இது வேற மாதிரி இருக்கும், டோட்டலாக வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் அந்த சேஞ்சை பார்க்கலாம். டெமோ வீடியோஸும் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டேன். அண்ட் இதுவும் ஒரு நல்ல டெமோவாக உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? அண்ட் இன்னும் சில விஷயங்கள் ஆல்ரெடி நீங்கள் நிறைய கோர்சஸ் வாங்கியிருந்தீங்க, அது நல்லா இருக்குன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நத்திங் இஸ் கம்பல்சரி. நான் கம்பல்சரின்னு எதுவுமே சொல்ல மாட்டேன். பட் என்னோட கோர்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். அதாவது எந்த சாப்டரில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வேணுமோ இருக்கும். இப்போது அட்வான்ஸ் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி இதுக்கெல்லாம் தமிழே கிடையாது, தேவையில்லை. பட் உங்களோட பர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எஸ்ஐசிஐ, போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமு, பாய்ஸ் அண்ட் சிஸ்டம், இதுக்கெல்லாம் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்க்கும் இருக்கும் கொஷின்ஸு. ஸோ பிடிஎஃப்பும் நான் கொடுத்துருவேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கனாலும் 100% உங்களுக்கு புரியும். தென் நான் யூஸ் பண்ணுற சம் சீக்ரெட்டான வெப்பன், சீக்ரெட்டான கான்செப்ட்ஸ், டிஜிட்டல் சம் கான்செப்ட்டு, லாஸ்ட் டிஜிட், லாஸ்ட் 2 டிஜிட், இந்த ரெண்டு மெத்தடும் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. வீடியோ எண்டில் எந்த கொஷினாக இருந்தாலும் நீங்கள் மைண்டில் அடிப்பீங்க, அதையும் சொல்லிட்டேன். தென் மல்டிபிள்ஸ் கான்செப்ட், தென் ஆப்ஷனில் எப்படி எலிமினேஷன் பண்ணலாம், ஸ்டெப்பை எப்படியெல்லாம் ஸ்கிப் பண்ணலாம், கால்குலேஷன் எப்படி டேக்கிள் பண்ணலாம் அண்ட் கால்குலேஷன் எப்படி குயிக்காக பண்ணலாம். லாஜிக்கல் மெத்தடும் இருக்கும், மைண்டு மெத்தடும் இருக்கும், எக்ஸாம் மெத்தடும் இருக்கும். நீங்கள் லாஜிக்கல் மெத்தடை தெரிஞ்சுப்பீங்க, ஆனால் எக்ஸாம் மெத்தடை தான் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க மெத்தடு ஃபுல்லாகவே விக்னேஷ் மெத்தட் தான். யூடியூப் பார்த்தவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். சால்வ் எனி கொஸ்டின் இன் 5 to 2 seconds. அட்வான்ஸ் மேக்ஸ்லையும் சில கொஸ்டினை இந்த மாதிரி உங்களால் சால்வ் பண்ண முடியும். தென் கான்செப்சுவல் கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? கான்செப்டல் தெளிவாயிடுவீங்க. தென் உங்களோட ஸ்பீடும் அக்யூரஸியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா மார்க் டெஸ்ட்டும் அப்பயே நான் ப்ரொவைட் பண்ணுறேன். டைம் ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன் மார்க் டெஸ்ட்டில். ஸோ தட் உங்களுக்கு அந்த ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட்டும் வந்துடும். என்னோட அப்ரோச் அப்படியே தெரிஞ்சுட்டு அந்த மார்க் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கோர் கண்டிப்பாக பூஸ்டப் ஆகும்.
எனி கொஸ்டின் இன் மைண்ட். இது பொதுவாக நான் நிறையா தடவை சொல்கிற விஷயம் ஒவ்வொரு வீடியோலையும். நார்மல் மெத்தடை நீங்கள் மறந்துடுவீங்க, அதாவது உங்களோட புக்கு மெத்தடை நீங்கள் மறந்துடுவீங்க. யூ வில் லேர்ன் த மேஜிக் ஆஃப் மேக்ஸ். மேக்ஸில் வந்து இவ்வளோ மேஜிக் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். கண்டிப்பாக யூனிக் அப்ரோச். என்னோட சேனல் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும், ஏதோ ஒரு விஷயம் டிஃப்ரெண்ட்டாக நான் கொடுத்துட்டே இருப்பேன். அது இந்த கோர்ஸில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் சாப்டர் வைஸ் டெஸ்ட் இருக்கும், ஓகேவா? அண்ட் சில டைப்பில் சில மெத்தட்ஸில் நான் அப்போவே சொல்லியிருப்பேன் அப்கமிங் சிஇடியில் என்னென்ன சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு செகண்ட் ஆஃப் த வீடியோவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ வாங்க, இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா எப்படி கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க ப்ளே ஸ்டோரில் போய் ஃபஸ்ட்டு நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. தட் இஸ் லேர்ன் வித் விக்னேஷ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வரும். ஆர் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணோன்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி தான் நம்ம ஆப்பு. ஸோ உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் என்டர் பண்ணிடுங்க. பேசிக் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண பிறகு லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி வந்துடும், ஓகேவா? லாகின் பண்ண உடனே ஹோம் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக ஸ்டோர் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. ஸ்டோர் ஆப்ஷனுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நம்மளோட கோர்ஸு. இது ஆர்ஆர்பி குரூப் டி அண்ட் என்டிபிசிக்கான ஜிஎஸ். அண்ட் தென் இது வெறும் ரீசனிங் மட்டும், அண்ட் இது மேக்ஸ் அண்ட் ரீசனிங் சேர்த்து. ஸோ இந்த கோர்ஸ் தான் இப்போது டிஸ்கவுண்ட்டில் ஆஃபரில் போயிட்டுருக்கு. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நேற்று கூட நான் மெசேஜ் ரிசீவ் பண்ணேன், கூப்பன் கோடு அடுத்து எப்போ ப்ரோ வரும்னு. இன்றைக்கி போயிட்டுருக்கோம். ஸோ மறக்காமல் பாருங்கள், டெமோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஸ்டின் ஆர் இந்த பார்ட் ஆஃப் வீடியோ என்னென்னா சர்ச் அண்ட் இண்டிசஸோட ஒரு பார்ட். இது ஸ்கொயர் ரூட் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட குரூப் டி அண்ட் என்டிபிசியில் சூப்பர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கான்செப்சுவல் கிளாரிட்டி இல்லைனா 5 மினிட்ஸ் ஆனாலுமே உங்களுக்கு கொஸ்டின் சால்வ் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, எந்த ஸ்கொயர் ரூட்டாக இருந்தாலும் 2 to 3 செகண்ட்ஸில் கண்டுபிடிக்க போகிறீங்க எண்ட் ஆஃப் த வீடியோவில். ஸோ என்ன பண்ணணும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்கும். ரிலாக்ஸாக பாருங்கள், நோட்ஸ் எடுங்க, ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த வீடியோவுக்கு அப்புறம் எந்த ஸ்கொயர் ரூட்டாக இருந்தாலும் இப்பயே நோட் பண்ணிக்கோங்க, எந்த ஸ்கொயர் ரூட்டாக இருந்தாலும் வித்தின் 2 to 5 செகண்ட்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. பட் நம்ப மாட்டீங்க, எண்ட் ஆஃப் த வீடியோ நீங்களே சொல்லுவீங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்ததே இல்லை ப்ரோ அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஸோ ஸ்கொயர் ரூட் பேஸ்ட் நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம், அது எப்படி 2 to 5 செகண்ட்ஸில் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும், பெரிய நம்பர் கொடுத்தா எப்படி ப்ரோ அப்படின்னு நினச்சா, மொத்தம் நான் உங்ககிட்ட 2 மெத்தட்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ 2 மெத்தட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு டோட்டலி 3 மெத்தட்ஸ் இருக்கும். அதில் ஒன்று லாங் மெத்தடாக இருக்கும், லைக் இதுதான். டோட்டலி நான் உங்ககிட்ட 3 மெத்தட்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் மெத்தட், இன்னொன்று லாங் மெத்தட், அண்ட் தேர்டு விக்னேஷ் மெத்தட். ஸோ நீங்கள் வந்து ஷாக் ஆயிடுவீங்க இந்த மெத்தட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம், இவ்வளோ விஷயங்கள் இருக்கா மேக்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மேக்ஸில் உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டே வரும். ஷார்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நான் யூஸ் பண்ண போகிற கான்செப்ட் லாஸ்ட் டிஜிட் கான்செப்ட், ஓகே? தென் லாங் மெத்தடில் நான் உங்களுக்கு சும்மா சொல்ல போகிறேன், பட் அதை நீங்கள் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா அது ஸ்கூல் மெத்தட், ஓகே? தென் லாஸ்ட்டாக விக்னேஷ் மெத்தட் அப்படின்னால இந்த கோர்ஸில் வந்து நான் நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் செகண்ட்ஸில் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், லாஸ்ட் 2 டிஜிட் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. லாஸ்ட் 2 டிஜிட் கான்செப்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன், ஓகே? ஸோ அந்த லாஸ்ட் 2 டிஜிட் கான்செப்ட்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் அதனோட இம்பார்ட்டன்ஸ் நல்லாவே உங்களுக்கு தெரியும், ஓகே? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் கான்சன்ட்ரேஷன் லெவல் ஐயா இருக்கட்டும், நோட்ஸ் எடுங்க, ப்ராப்பராக நோட்ஸ் எடுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் யாரும் நோட்ஸ் எடுக்க வேண்டாம். ஸோ செகண்ட் ஆர் தேர்ட் ரவுண்ட் போகிறீங்கன்னா அப்போ நோட்ஸ் எடுங்க. அப்போ ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச சில விஷயங்கள் எழுத போகிறேன். லைக் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு என்ன எழுத போகிறேன், லாஸ்ட் டிஜிட் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன வரும், 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் 1. 2 ஸ்கொயர் வந்து 4. 3 ஸ்கொயர் என்ன 9. 4 ஸ்கொயர் என்ன 16. சாரி 6. லாஸ்ட் டிஜிட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், செகண்ட் டிஜிட் கூட இப்போதைக்கு வேண்டாம். 5 ஸ்கொயர் என்ன 5 தான். 6 ஸ்கொயர் என்ன 6. 7 ஸ்கொயர் என்ன 9. 8 ஸ்கொயர் என்ன
64. So 4. 9 square என்ன 1. 100 10 square என்ன 100 வரும். So 0. ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே நான் இதெல்லாம் எழுதியிருக்கேன். என்ன எழுதியிருக்கேன்? ஸ்கொயரோட லாஸ்ட் டிஜிட் எழுதியிருக்கேன். அதாவது 1 to 9 ஆர் 1 to 10ஓட ஸ்கொயரோட லாஸ்ட் டிஜிட் எழுதியிருக்கேன். ஓகேவா? சரி, இங்கே ரெண்டு பாசிபிலிட்டிஸ் உங்களால் பார்க்க முடியும். லைக் சப்போஸ் உங்களோட நம்பரோட லாஸ்ட் டிஜிட் 5ஆக இருந்தால் உங்களுக்கு கிடைக்க போகிற ஆன்சர்லேயும் 5 தான் இருக்கும். ஸோ இது ஒரு எக்ஸம்ஷன் கேஸ் மாதிரி, ரொம்ப ஈஸியான ஒரு கேஸ். அதே தான் இங்கே 10க்கும் 0 வரும். மற்ற நம்பர்ஸ்க்கெலாம் நம்ம ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். லைக் உங்களோட லாஸ்ட் டிஜிட் சப்போஸ் உங்களோட லாஸ்ட் டிஜிட் 1ஆ இருந்தால் உங்களோட ஸ்கொயர் ரூட்டுக்கான லாஸ்ட் டிஜிட் 1ஆகவும் இருக்கலாம் 9ஆகவும் இருக்கலாம். லைக் அதாவது உங்களுக்கு அவங்க கொடுத்துட்றாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான், இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, 188 அப்படி கொடுத்துட்றாங்கன்னா லாஸ்ட்டில் 1 இருக்கு இல்லையா, அப்போது உங்களுக்கான ஸ்கொயர் ரூட் ஆன்சரில் வர லாஸ்ட் டிஜிட் 1ஆகவும் இருக்கலாம் இல்லை 9ஆகவும் இருக்கலாம் நான் சொல்ல வரேன். ஓகேவா? எக்ஸாம்பிள் தான், கொஷின்ஸ் பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த 1ஓட கதை ஓவர் இல்லையா? ஸோ இந்த 1ஓட கதை ஓவர் அண்ட் 9 பார்த்துட்டோம். தென் உங்களோட ஸ்கொயர் ரூட்டில் லாஸ்ட் டிஜிட் 4 இருக்குன்னு வைங்க. உங்களுக்கான ஆன்சர் என்னென்னவா இருக்கலாம்னா லாஸ்ட் டிஜிட் 2ஆகவும் இருக்கலாம் இல்லை 8ஆகவும் இருக்கலாம். ஸோ இதுவும் க்ளோஸு, இதுவும் க்ளோஸு. தென் உங்களுக்கான அந்த லாஸ்ட் டிஜிட் 9ஆக இருக்குது அப்படின்னு வைங்க. ஸோ ஸ்கொயர் ரூட்டில் உங்களுக்கான லாஸ்ட் டிஜிட் 3ஆகவும் இருக்கலாம் இல்லை 7ஆகவும் இருக்கலாம். ஸோ இதுவும் எனக்கு க்ளோஸு, இதுவும் எனக்கு க்ளோஸு. தென் உங்களுக்கு வரக்கூடிய அந்த லாஸ்ட் டிஜிட் 6ஆக இருந்தால் ஆன்சர் வந்து உங்களுக்கு 4ஆக இருக்கும். லாஸ்ட் டிஜிட் மட்டும்தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், 6ஆக இருக்கும். ஸோ இதுவும் க்ளோஸு, இதுவும் க்ளோஸு. ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் சிங்கிள் டிஜிட் அப்படின்னு நான் சொன்னேன்னா என்னென்ன இருக்கும்? 0 இருக்கும், 1 இருக்கும், 2 3 4 5 6 7 8 9. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்குறீங்க அப்படின்னா, சில நம்பர்ஸ் இருக்கவே இருக்காது. ஓகே, அது என்னென்ன நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2 இல்லை, 3 இல்லை, 7 இல்லை, 8 இல்லை இல்லையா? நீங்களே பாருங்கள், இது எதுவுமே இங்கே இல்லை. ஓகே, ஸோ இது எதை குறிக்குது தெரியுமா? ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்குன்னு வைங்க. ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, ஓகே, பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறீங்கன்னா ஒன்லி ஃபார் பர்ஃபெக்ட் ஸ்கொயர், ஓகேவா, அதோட லாஸ்ட் டிஜிட் 2ஆவோ 3ஆவோ 7ஆவோ 8ஆவோ இருக்கவே இருக்காது. ஸோ ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறீங்கன்னா அதோட லாஸ்ட் டிஜிட் 2ஆவோ 3ஆவோ 7ஆவோ 8ஆவோ இருக்காது. சப்போஸ் இருந்தால், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 121 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 121 இருக்குன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆன்சர் என்ன 11. பட் அதே இடத்துல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 122 வந்தால் 2 வருது, கண்டிப்பாக இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஸோ இதோட ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் பை அப்ராக்சிமேஷன் தான். அப்ராக்சிமேஷனும் உங்களுக்கு வரும். ஓகே, எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் கான்செப்ட். நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா லாஸ்ட் டிஜிட் தெரிஞ்சுக்கணும், எந்தெந்த லாஸ்ட் டிஜிட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 1 to 10 உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கும். சரி, இதை மட்டும் வச்சு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா இதுதான் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய லாஸ்ட் டிஜிட் கான்செப்ட். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது இந்த ரெண்டு மெத்தட் தான். இந்த ரெண்டு மெத்தடில் சில இடத்துல விக்னேஷ் மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சில இடத்துல ஷார்ட் மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், எந்த இடத்துல எது அப்படின்ட்டு சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஷார்ட் மெத்தட் அப்படிங்கிறது உங்களுக்கான நம்பர், அதாவது உங்களுக்கான ஸ்கொயர் ரூட் ஓரளவுக்கு சின்ன நம்பராக, லைக் சின்ன நம்பர்னு நான் சொல்லும் போது ஒரு
5 டிஜிட் நம்பரில் ஒரு ஸ்கொயர் ரூட் கேட்குறாங்கன்னு வைங்க. அப் டு கரெக்டாக சொல்ல போனால் அப் டு 5 டிஜிட்ஸ் 5 ஸ்தானம் வரைக்கும் இருக்கிற ஒரு நம்பர் கேட்குறாங்க ஸ்கொயர் ரூட்டு அப்படின்னா இந்த ஷார்ட் மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் உங்களோட ஆர்ஆர்பி குரூப் டியில் 2018 என்டிபிசியில் மெயின்ஸ்லலாம் 8 டிஜிட் வரைக்கும்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ 8 டிஜிட் வரைக்கும் கேட்குறாங்க, இல்லை வேற எத்தனை டிஜிட் வேணாலும் இருக்கட்டும், அப் டு எனி டிஜிட்ஸ், எனி இப்பயே சொல்கிற பாருங்க எனி டிஜிட்ஸ். ஸோ அது 10 டிஜிட்டாக இருக்கட்டும், இல்லை 12 15 டிஜிட்டு கொடுத்துட்டு கூட ஸ்கொயர் ரூட் கேட்கட்டுமே, விக்னேஷ் மெத்தட் ஒர்க் ஆகும். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், செகண்ட்ஸில் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ 2 மெத்தடுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் இது. ஓகே, தென் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 484 அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஷின் கொடுக்குறாங்க. ஓகேவா, இதுக்கான ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது, இது வரைக்கும் நான் உங்களுக்கு ஷார்ட் மெத்தட் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், அதுலேயே சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த லாஸ்ட் டிஜிட்டை. ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட் டிஜிட் பார்க்கணும். ஃபஸ்ட்டு லாஸ்ட் டிஜிட் பார்க்கும்போது 4 வருது. ஸோ 4 வரும்போது நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், உங்களுக்கான ஆன்சர் 2ஆகவும் இருக்கலாம், இல்லை 8ஆகவும் இருக்கலாம். அப்போ எனக்கான ஆன்சரில் வர லாஸ்ட் டிஜிட் 2ஆகவும் இருக்கும், இல்லை 8ஆகவும் இருக்கும் இல்லையா. இது ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க வேண்டியது. தென் இந்த லாஸ்ட் 2 டிஜிட்டை விட்டுறணும். லாஸ்ட் 2 டிஜிட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குங்க, 4 இருக்குது. 4ங்கிறது எதனோட ஸ்கொயர் ஆர் எதுக்கு கிட்ட வருது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். பர்ஃபெக்டாகவே வருது 2 ஸ்கொயர் இல்லையா. அடுத்து நாம் போனால் 3 ஸ்கொயர் வரும். ஸோ இங்கே நீங்கள் எடுக்க வேண்டியது என்னென்னா, எது க்ளோஸாக இருக்கோ ஆர் சின்னதாக இருக்கோ அதை தான் எடுக்கணும். புரியலனாலும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போது 2 ஸ்கொயர் இஸ் 4, 3 ஸ்கொயர் இஸ் 9 இல்லையா. ஸோ 2 ஸ்கொயருங்கிறது இங்கே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. அப்போ எனக்கான ஆன்சர் 22ஆகவும் இருக்கலாம், 28ஆகவும் இருக்கலாம். பட் 2 ஆன்சர் எப்படி, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 4 இருக்குது. ஸோ அதனால் நான் 2 ஸ்கொயர் எடுத்துட்டேன். அதுக்கு அடுத்த வேல்யூ 3 ஸ்கொயர் எடுத்துட்டேன். நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், 2 × 3 பண்ணணும். 2 × 3 நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் 6 இல்லையா. இதையோ ஃபஸ்ட்டு டிஜிட்டையும் கம்பேர் பண்ணணும். ஸோ இங்கே 6 இருக்குது, இங்கே 4 இருக்குது. நமக்கு வந்திருக்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்குது, அங்கே இருக்கிறது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அங்கே இருக்கிறது சின்னதாக இருக்கிறதுனால சின்னதாக இருக்கிறது தான் உங்களுக்கான ஆன்சர். ஸோ எனக்கான ஆன்சர் 22. ஸோ இது மெத்தட் டு ஃபைண்ட் ஸ்கொயர் ரூட் by using short method. ஓகே, நான் இன்னும் விக்னேஷ் மெத்தட் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணல, கொஞ்சம் நேரத்தில் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, அதாவது எந்தெந்த கொஷின்ஸ்லாம் இந்த மெத்தடில் சால்வ் ஆகுமோ அதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிடுறேன். தென் நம்ம விக்னேஷ் மெத்தட் போவோம். சரியா, சரி. இப்போ நான் செகண்ட் கொஷின் சால்வ் பண்ணுறேன். நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், புரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தரேன், தென் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 784 கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் டிஜிட் என்ன, இதுவும் அகைன் 4. அப்போ எனக்கான லாஸ்ட் டிஜிட் எய்தர் 2ஆக இருக்கலாம், இல்லை 8ஆக இருக்கலாம். தென் இந்த 2 டிஜிட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் எதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், 7. ஸோ 2 ஸ்கொயரு 3 ஸ்கொயர் இதுக்கு நடுவில் தான் வரப்போகுது. ஆனால் எனக்கு வந்து 2 தான் நான் எடுக்கணும். இந்த இடத்துல மட்டும் கம்பல்சரி நீங்கள் சின்ன வேல்யூஸ் தான் எடுக்கணும். ஓகேவா, 22ஆக இருக்கலாம், இல்லை 28ஆக இருக்கலாம். தென் 2 × 3 பண்ணிங்கன்னா என்ன வரும், 6. 6ஐ விடவும் இந்த 7 பெருசாக இருக்குது. ஸோ பெருசாக இருக்கிறது தான் எனக்கான ஆன்சர். 28 தான் எனக்கான ஆன்சர். அவ்வளோதான், ரொம்ப 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 சிம்பிளாக இருக்கும். அவ்வளோதான் மொத்தமே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தரேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2209. சரியா, ரைட். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2209 லாஸ்ட் டிஜிட் பாருங்கள். நான் உங்களுக்கு சொன்னேன் என்ன, 9 வந்தால் என்னென்ன வரும்னு சொன்னேன். 3ஆக இருக்கும், 7ஆக இருக்கும். ஓகேவா. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு போக போக மனப்பாடம் தானே ஆயிரும். நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஸோ எனக்கான லாஸ்ட் டிஜிட் 1 3ஆக இருக்கலாம், இல்லை 7ஆக இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 2 டிஜிட் நான் விட்டுறணும். விட்டுட்ட பிறகு எனக்கு ஃபஸ்ட்டு 2 டிஜிட் என்னவா இருக்குது, 22. 22ங்கிறது எந்தெந்த 2 ஸ்கொயர் கிட்ட வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் இதுக்கு நடுவில் தான் வரப்போகுது இல்லையா. சரி, டன்னா. ஓகே, ஆனால் நான் இங்கே என்ன சொன்னேன், சின்னது தான் எடுக்கணும். ஸோ உங்களுக்கான ஆன்சர் 43ஆக இருக்கலாம், இல்லை 47ஆகவும் இருக்கலாம். சரியா. தென் 4 × 5 என்ன, 20. 20ஐ விடவும் இதில் பெருசாக இருக்குது 22. ஸோ 47 பெரிய நம்பர் தான் எனக்கான ஆன்சர். கிளியராக இருக்கும் நான் நம்புகிறேன். இன்னும் கிளியர் ஆகலையா, இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
ஸ்கொயர் ரூட் ஆஃப் 38449 இதெல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். ஸ்கொயரே இல்லாத பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லாததையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஓகே சரி, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3844. லாஸ்ட் டிஜிட் என்ன? 4. 4 எதில் வரும்? 2லேயும் வரும் 8லேயும் வரும், எதுலனாலும் பாசிபிள். தென் 2 டிஜிட்டை விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? 36 இருக்குது. ஸோ 36ங்கிறது எதுக்கு கிட்ட? 6 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் இதுக்கு நடுவில் தான் வரப்போகுது. ஆனால் நான் சின்னது தான் எடுக்கணும். ஸோ எனக்கான ஆன்சர் 62ஆகவும் இருக்கலாம், இல்லை 68ஆகவும் இருக்கலாம். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்? 6 7s are 42. 42 காட்டிலும் இது சின்னதாக இருக்குது. ஸோ சின்ன நம்பர் தான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ எனக்கான ஆன்சர் 62. ஸோ உங்களுக்கு நல்லாவே கிளியராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, இன்னும் கூட கிளியர் ஆகலைன்னு நினச்சிங்களா? இன்னும் கூட ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5329. இதை என்ன பண்ணுறீங்க? பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே என்னோட மெத்தடில் சால்வ் பண்ண பாருங்கள். மைண்ட்லேயோ இல்லை இப்போ பேப்பர் பென் யூஸ் பண்ணிங்கனாலும் ஓகே தான். சரி, லாஸ்ட்டில் 9 இருக்குது. ஸோ எனக்கான ஆன்சர் 3ஆகவும் இருக்கலாம் 7ஆகவும் இருக்கலாம். தென் லாஸ்ட் 2 டிஜிட்டை விட்டுருங்க. 53 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 7 ஸ்கொயர் 8 ஸ்கொயரில் 7 ஸ்கொயர் 8 ஸ்கொயர். ஸோ சின்னது தான் நான் எடுக்கணும். 73 இல்லை 77ஆக இருக்கும். 7 8s are என்ன? 56. 56 பெருசு, இது சின்னதாக இருக்குது. ஸோ சின்னதாக இருக்கிறது தான் எனக்கான ஆன்சர். ஸோ உங்களுக்கான ஆன்சர் 73. 73 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா தான் 5329 வரும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணது ஷார்ட் மெத்தட் தான். இன்னும் விக்னேஷ் மெத்தடுக்கு நான் போகல. வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11881? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 2 to 3 கொஸ்டினுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் எப்படின்னு. அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறேன்? மைண்ட்லேயே. ஸோ 2 to 5 செகண்ட்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா? 11881 இருக்குது இல்லையா? சரி, 5 digits. ஸோ அப் டு 5 digits வரைக்கும் ஷார்ட் மெத்தடே யூஸ் ஆகும்னு சொன்னேன். ஸோ லாஸ்ட் டிஜிட் 1ஆக இருக்கும் போது உங்களுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னவா இருக்கும்? 1ஆகவும் இருக்கலாம் 9ஆகவும் இருக்கலாம் இல்லையா லாஸ்ட்டில். ஓகே, அதுக்கடுத்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த 2 டிஜிட்டை விட்டுருணும். 118. 118ங்கிறது 10 ஸ்கொயர் 11 ஸ்கொயருக்கு நடுவில் வரும். பட் நான் 10 தான் எடுக்கணும். 101 109 இல்லையா? 11 ஸ்கொயர் அண்ட் 12 ஸ்கொயருக்கு இல்லை, 10 ஸ்கொயர் 11 ஸ்கொயருக்கு நடுவில் வரும் இல்லையா? ஓகே, தென் 10 into 11 பண்ணிங்கன்னா என்ன வரும்? 110. 110 விடவும் 118 பெருசாக இருக்குது. ஸோ பெரிய நம்பர் தான் எனக்கான ஆன்சர். ஸோ 109 உங்களுக்கான ஆன்சர். கிளியராக இருக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறேன். Which of the following is the square root of 14161? ஸோ லாஸ்ட் டிஜிட் இதுவும் 1 தான். ஸோ எனக்கான ஆன்சர் 1ஆகவும் இருக்கலாம் 9ஆகவும் இருக்கலாம். தென் 141 அப்படிங்கிறது என்ன? 11 ஸ்கொயர் அண்ட் 12 ஸ்கொயருக்கு நடுவில் வருது. ஸோ சின்ன நம்பர் தான் நான் எடுக்கணும். 11 into 12 என்னன்னு பார்த்தீங்கன்னா 132. 132 விடவும் இது பெருசாக இருக்குது. ஸோ பெரிய நம்பர் தான் எனக்கான ஆன்சர் 119. ஓகேவா? இப்போ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நிறைய வார்ம் அப் எல்லாமே உங்களுக்கு ஆயிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த கொஸ்டின் நான் என்ன பண்ண போகிறேன்? மைண்ட்லேயே அடிக்க போகிறேன். ஸோ என் கூட நீங்களும் ஃபோக்கஸ் பண்ணி அடிக்க போகிறீங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7569? ஸோ 9ங்கிறது இதில் வரும். லாஸ்ட் டிஜிட் 3ஆகவும் இருக்கலாம் 7ஆகவும் இருக்கலாம் இல்லையா? நல்லா பார்த்துக்கோங்க, நான் பேப்பர் பென் இல்லாமல் அடிக்க போகிறேன். லாஸ்ட்டில் எனக்கு 3ஆகவும் இருக்கலாம் 7ஆகவும் இருக்கலாம். தென் அந்த 75ங்கிறது 8 ஸ்கொயர் 9 ஸ்கொயருக்கு நடுவில். ஸோ எனக்கான ஆன்சர் 83ஆகவும் இருக்கலாம், இல்லை 87ஆகவும் இருக்கலாம். ஸோ இது கேன்சல், இது கேன்சல். ஓகே, 8 into 9 என்ன? 72. 72 விடவும் இது பெருசாக இருக்குது. ஸோ பெரிய நம்பர் தான் எனக்கான ஆன்சர். ஸோ எனக்கான ஆன்சர் 87. இப்படி தான் நான் சால்வ் பண்ணுவேன் வித்தின் செகண்ட்ஸ். ஸோ நீங்களும் பண்ணுவீங்க அப்படின்னா நம்புகிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8281. ஸோ எனக்கு லாஸ்ட் டிஜிட் என்ன வருது? 1 வருது. ஸோ எனக்கான லாஸ்ட் டிஜிட்டில் 1ம் இருக்கலாம், இல்லை 9ம் இருக்கலாம். தென் இங்கே என்ன இருக்குது? 82. 82ங்கும் போது 9 10. ஸோ எனக்கான ஆன்சர் 91ஆகவும் இருக்கலாம் 99ஆகவும் இருக்கலாம். ஸோ இது கிடையாது, இது கிடையாது. தென் 9 into 10 என்ன? 90. ஸோ இதில் சின்னதாக இருக்குது. எனக்கான ஆன்சர் 91.
எவ்வளோ நேரம் ஆச்சு? எஸ், எவ்வளோ பெரிய ஸ்கொயர் ரூட்டாக வேணாலும் இருக்கட்டும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3364? ஸோ லாஸ்ட் டிஜிட் என்ன? 4. அப்போ எனக்கான லாஸ்ட் டிஜிட் 2ஆகவும் இருக்கலாம் 8ஆகவும் இருக்கலாம். ஸோ இது கேன்சல். 2ஆகவும் இருக்கலாம் 8ஆகவும் இருக்கலாம். தென் ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயருக்கு நடுவில் இல்லையா? அப்போ 52ஆகவும் இருக்கலாம் 52ஆகவும் இருக்கலாம் 58ஆகவும் இருக்கலாம். ஸோ 62 இங்கே கிடையாது. தென் 5 into 6 என்ன? 30. 30 விடவும் இது பெருசாக இருக்குது. ஸோ பெரிய நம்பர் தான் எனக்கான ஆன்சர். ஸோ 58 நான் ஸ்கொயர் பண்ணும்போது தான் எனக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5476? சரி, லாஸ்ட் டிஜிட் எனக்கு என்ன? ஒன்று 4ஆகவும் இருக்கலாம் இல்லை 6ஆகவும் இருக்கலாம். தென் இந்த 2 டிஜிட்டை விட்டுட்டு நான் இதை யோசிக்கணும். 7 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் இல்லையா? 7 ஸ்கொயர் 8 ஸ்கொயர். ஸோ இதுக்கு நடுவில் தான் இது ஒன்று வரும். தென் 7 8s என்ன? 56. 56ஐ விடவும் இது சின்னதாக இருக்குது. ஸோ எனக்கு சின்ன நம்பர் தான் ஆன்சர். 74 தான் எனக்கான ஆன்சர். ஸோ 74 நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5476 கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4356. அப்போ லாஸ்ட் டிஜிட் என்ன? 4ஆகவும் இருக்கலாம் இல்லை 6ஆகவும் இருக்கலாம். அப்படி தானே? அடுத்து இந்த 2 டிஜிட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 2 டிஜிட்டை நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது எது கிட்ட வருதுன்னா 6 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் இதுக்கு நடுவில் வரும். ஸோ நான் 64ஆகவும் இருக்கலாம் 66ஆகவும் இருக்கலாம். ஸோ இங்கே இதுக்கு வேலை இல்லை, இதுக்கு வேலை இல்லை. தென் 6 7s are 42. 42 விடவும் இது பெருசாக இருக்குது. ஸோ பெரிய நம்பர் தான் எனக்கான ஆன்சர். உங்களுக்கான ஆன்சர் 66. இதுவும் கிடையாது. இது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் கிளியராக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் என்ன மாதிரியே நீங்களும் மைண்டில் சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 5லாம் வருது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப லக்கி. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா ரொம்ப ரொம்ப லக்கி. பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டு இருந்துடலாம். 125 எப்படின்னா 15625 இருக்கு இல்லையா? நான் என்ன சொன்னேன்? 5க்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான், லாஸ்ட் டிஜிட் 5 மட்டும் தான் வரும் அப்படின்னு. இங்கே வர முன்னாடி போவோம். இங்கே பாருங்க, 5க்கு ஒரே பாசிபிலிட்டி தான், லாஸ்ட்டில் 5 தான் வரும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இங்கே 5 தான் வரப்போகுது. சரி, தென் இந்த ரெண்டுத்தையும் விட்டுற சொன்னேன், இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண சொன்னேன். 156ங்கிறது எது இது நடுவில் வரும்னா 12 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் இல்லையா? இதுக்கு நடுவில் தான் வரப்போகுது. ஸோ சின்ன நம்பர் தான் எடுப்போம். 125. பாசிபிலிட்டிஸ் ஒன்று தான் இருக்குது அப்படிங்கிறதால ஆன்சரும் டேரெக்டாக அது வந்துருச்சு. தென் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொன்னோம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இருக்கிற எல்லாருக்குமே இது தெரியும். அப் டு 30 ஸ்கொயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தரவாக இருக்கணும். இதை நான் ஆக்சுவலாக கோர்ஸோட ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருப்பேன், சர்ச் அண்ட் இண்டிசஸோட ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் அகைன் சொல்கிறேன். ஓகே, கியூபை விடவும் ஸ்கொயர்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா கியூப் ரூட்லேருந்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை, ஆர்ஆர்பியில் கேட்கவே இல்லை. ஸோ கியூப் ரூட்லேருந்து கேட்கவே இல்லை. நம்ம தெரிஞ்சுப்போம், அதுக்கும் நான் வீடியோ தருவேன் இந்த கோர்ஸில், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25281? ஸோ எனக்கான ஆன்சர் என்னவாக இருக்கும்? லாஸ்ட்டில் 1ஆகவும் இருக்கலாம் 9ஆகவும் இருக்கலாம் இல்லையா? ஸோ இதில் இங்கே வேலையே இல்லை. லாஸ்ட் டிஜிட் 1ஆகவும் இருக்கலாம் 9ஆகவும் இருக்கலாம். தென் அந்த 2 டிஜிட்டை விட்டுருங்க, ஸ்டார்டிங்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 252 அப்படின்னு வரும்போது 15 ஸ்கொயர் 16 ஸ்கொயருக்கு நடுவில். ஸோ எனக்கான ஆன்சர் 151ஆகவும் இருக்கலாம் இல்லை 159ஆகவும் இருக்கலாம். ஒரே ஆப்ஷன் தான் பேலன்ஸ் இருக்குது, ஆப்ஷன் 2. எவ்வளோ நேரத்தில் நான் அடித்தேன் உங்களுக்கு சொல்லும் போதே எனக்கு கம்மியாக தான் டைம் ஆச்சு. ஓகே, டீட்டெயிலாக பார்த்துருவோம். லாஸ்ட் டிஜிட் 1 இருக்குது. ஸோ எனக்கான ஆன்சர் லாஸ்ட் டிஜிட் 1ஆகவும் இருக்கலாம் 9ஆகவும் இருக்கலாம். தென் இந்த 2 டிஜிட்டை விட்டுருங்கன்னு நான் சொன்னேன். 252 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 252 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா 15 ஸ்கொயர் 16 ஸ்கொயருக்கு நடுவில் இருக்குது. ஸோ சின்ன நம்பர் தான் நீங்கள் எடுக்கணும். 151 159. தென் 15 into 16 என்ன? 225 + 15. ஸோ 240. 240 விடவும் இது பெருசாக இருக்குது. ஸோ பெரிய நம்பர் தான் உங்களுக்கான ஆன்சர் 159. ரொம்பவே ஈஸியாக இருக்கும், கிளியர் கட்டாக உங்களுக்கும் புரியும். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 183 184? அதுக்கு அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப்
519841. என்ன டிஃப்ரென்ஸ் உங்களால் பார்க்க முடியுது இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்த கொஸ்டின்லையும் அண்ட் இப்போ நான் ஸ்கிப் பண்ணிட்டே வந்தேன் இல்லையா அந்த கொஸ்டின்லையும் என்ன பார்க்க முடியுதுன்னா டிஜிட்ஸ் அதிகமாக இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி 3 டிஜிட்டு 4 டிஜிட்டு அப்படின்னு ஹேண்டில் பண்ணிகிட்டே இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 டிஜிட் தான் கேட்டிருக்காங்க. பட் இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸில் சொல்ல முடியாது, எத்தனை டிஜிட் வேணாலும் கேட்கலாம். ஸோ இப்போ தான் என்னோட மெத்தட் உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகே, ஸோ அதை நம்ம பார்த்துட்டு தென் சால்வ் பண்ணுவோம், செகண்ட்ஸில் சால்வ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ இந்த கான்செப்டுக்கு பேர் என்னென்னா லாஸ்ட் 2 டிஜிட் கான்செப்ட். செம்ம ஃபீல்டு இருக்கும் உங்களுக்கு. ஆல்சோ கான்சன்ட்ரேஷன் லெவலும் உங்களுக்கு ஹையாக இருக்கணும், இல்லைனா இந்த கான்செப்ட் புரியலனா இந்த மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா லாஸ்ட் 2 டிஜிட்டாக எழுத போகிறேன் மொத்தமாக. ஓகேவா. லைக் இப்போது 1ங்கிற நம்பர் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் 2 டிஜிட் என்னவா இருக்கும் 0 1. 2ங்கிற நம்பர் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் 2 டிஜிட் 0 4 இல்லையா. 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா 0 9. அஃப்கோர்ஸ் இதை 1 2 3ன்னு நான் டேரெக்டாக சொல்லலாம், 0 கூட தேவையில்லை. சரி, 4 அப்படின்னு வரும்போது லாஸ்ட் 2 டிஜிட் 16. 5ன்னு வரும்போது 25. 6ன்னு வரும்போது என்ன 36. 7ன்னு வரும்போது என்ன 49. 8ன்னு வரும்போது என்ன 64. 9ன்னு வரும்போது 81. 10ன்னு வரும்போது 0 0. லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறேன், ரைட்டா. சரி, நான் ஒரு கோடு போட்டுருவோமா, கன்ஃபியூஷன் வராது. 11 வரும்போது 21. 12ன்னு வரும்போது 44. 13ன்னு வரும்போது 69. 14ன்னு வரும்போது 56. 15ன்னு வரும்போது 25. 16ன்னு வரும்போது 56. 17ன்னு வரும்போது 89. 18ன்னு வரும்போது 24. 19ன்னு வரும்போது 61. 20ன்னு வரும்போது 00 தான். ஸோ நான் எழுதலை, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன் எழுதலைன்னு. சரி, 21ன்னு வரும்போது 41. லாஸ்ட் டிஜிட் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். 22 வரும்போது 84. 23 வரும்போது 29. 24ன்னு வரும்போது 76. 25ன்னு வரும்போது 25 தான் எழுதலை, ஏன்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன், லாஸ்ட்டு 2 டிஜிட் மட்டும் எழுதியிருக்கேன், ஒரு 25 ஸ்கொயர் வரைக்கும். அதுலேயும் சிலது ரிப்பீட் ஆகுது. லைக் எது ரிப்பீட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது ரிப்பீட் ஆகும்னா இந்த 5 15 25 அப்படியே போயிட்டே இருக்கும், இதெல்லாம் ரிப்பீட் ஆகும். தென் இந்த 10 20 30 இதெல்லாம் ரிப்பீட் ஆகும். ஸோ நான் ஒரு தடவை தான் எடுத்திருக்கேன். எண்ணி பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22. ஸோ டோட்டலாக எத்தனை இருக்குது 22 லாஸ்ட் 2 டிஜிட் நம்பர்ஸ் இருக்கா. 22 தான் இருக்குது மொத்தமே. இந்த உலகத்தில் எந்த நம்பரை நீங்கள் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சாலும், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த நம்பருக்கு, அதாவது நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயரை பற்றி பேசுகிறேன், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனால் இந்த உலகத்தில் எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கோங்க, இந்த 22 நம்பருக்குள்ளே தான் வரும். லைக் இந்த 22 நம்பருக்குள்ளே மட்டும்தான் வரும். இதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லான கான்செப்ட். இதை கொண்டு போய் நான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. தென் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், கொஸ்டினில் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க லைக் லாஸ்ட் டிஜிட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன்ல. அந்த மாதிரி சப்போஸ் லாஸ்ட் டிஜிட் எக்ஸ்ன்னு இருக்குன்னு வைங்க, அதுதான் ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, ஆர் ஸ்கொயர் ரூட் உங்களை கேட்டிருக்காங்க அப்படின்னா
சப்போஸ் இதை வந்து நான் ஒரு 5 ஸ்கொயர் அப்படின்னு நினைக்கிறேன், லைக் 5 ஸ்கொயர் வேணாம் 6 ஸ்கொயர்னு நினைக்கிறேன். அப்போ லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கும்? 36. ஓகேவா? 36. ஸோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கொயர் ரூட்டில் லாஸ்ட் டிஜிட் இந்த மாதிரி வருது, லாஸ்ட் 2 டிஜிட் இந்த மாதிரி வருதுன்னு வைங்களேன். இந்த மாதிரி எத்தனை நம்பர்ஸ் பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வெறுமே 4 நம்பர்ஸ் தான் பாசிபிளாக இருக்கும். லைக் 50 + x ஸ்கொயர், 50 - x ஸ்கொயர், 100 - x ஸ்கொயர். ஸோ புரியாத மாதிரியும் இருக்கும். நான் இதை கொண்டு போய் கொஸ்டினில் உங்களுக்கு யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு செம்மையாக புரியும். ஓகேவா? ஸோ 50 + x ஸ்கொயர்னா என்ன, 50 + 6 ஸ்கொயர் என்ன, 56 ஸ்கொயர். ஸோ 56 நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா லாஸ்ட் டிஜிட் 36 தாங்க. தென் 50 - x ஸ்கொயர், ஸோ 44 நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 36 தான் லாஸ்ட் 2 டிஜிட்டாக வரும். 100 - x பண்ணுறீங்க, ஸோ 94 ஸ்கொயர் பண்ணிங்கனாலும் லாஸ்ட் 2 டிஜிட் உங்களுக்கு 36 தான் வரும். அப்போது நான் இதுலேருந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது பர்ஃபெக்ட் ஸ்கொயரு இல்லாமல் கூட இருக்கும். நான் சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். லைக் 8 4 9 1 6 2 7 4 4 அப்படின்னு கொடுக்குறாங்க. லைக் சாரி, ஒரு நிமிஷம். ஓகே, 3 6 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கான ஸ்கொயர் ரூட் நீங்கள் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. உங்களால் முடியுமா? கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா டிஜிட் வந்து இத்தனை டிஜிட் இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த ஒரு விஷயம் பண்ணால் லாஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த லாஸ்ட் 2 டிஜிட் உங்களுக்கு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஞாபகம் வரணும். அப்போ என்ன, உங்களுக்கான ஆன்சரில் இந்த 4 பாசிபிலிட்டிஸ் தான். லாஸ்ட் டிஜிட் உங்களுக்கு வரப்போகிற ஆன்சரில் லாஸ்ட் டிஜிட் 6 இருக்கலாம், இல்லை 56 இருக்கலாம், 44 இருக்கலாம், 94 இருக்கலாம். லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் நான் பேசுகிறேன். ஓகேவா? இது 06 ஆக்கலாம். ஸோ இந்த மெத்தடை வச்சு, ஆப்ஷனை வச்சு வித்தின் 2 to 5 செகண்ட்ஸில் யூ கேன் ஃபைண்ட் யுவர் ஆன்சர். ஸோ இங்கே பாருங்கள், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 183184? ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் உங்களை கேட்டிருக்காங்க. 183184. சப்போஸ் இங்கே அந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்களேன். லைக் நம்ம இதுக்கு முன்னாடி பேசணும் இல்லையா, ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா 4 வருதா? அப்போ எனக்கான ஆன்சர் 2ஆகவும் இருக்கலாம், இல்லை 8ஆகவும் இருக்கலாம், அதாவது லாஸ்ட் டிஜிட். தென் இந்த 2 டிஜிட்டை மறந்துடுங்கன்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன வருது உங்களுக்கு? 1831. ஸோ 1831 எதனோட டிஜிட்டு, எவ்வளோ லாங்காக போகுது அப்படின்னு நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். 1831 அப்படிங்கிறது பெருசு. ஸோ அந்த 1831க்கு நீங்கள் எந்த ஸ்கொயர் இருக்குது அப்படின்லாம் பார்க்க போனீங்கன்னா பெருசாகவும் போகும், தப்பு வரத்துக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இல்லை, நான் என்ன பண்ணலான்னா லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் பார்க்குறேன் ஷார்ட் மெத்தடுக்கு. பட் விக்னேஷ் மெத்தடில் நான் என்ன சொல்லி கொடுத்தேன், லாஸ்ட் 2 டிஜிட் பாருங்கன்னு. லாஸ்ட் 2 டிஜிட் என்ன? 84. அப்போ எனக்கு 4 பாசிபிலிட்டி தான் சொன்னேன். ஒன்று, எனக்கான லாஸ்ட் டிஜிட் 22 இருக்கலாம், இல்லைனா 50 + 22 இருக்கலாம், 72 இருக்கலாம், இல்லை 50 - 22 28 இருக்கலாம், இல்லை 78 இருக்கலாம். ஸோ எனக்கு வரக்கூடிய ஆன்சரில் இந்த 2 டிஜிட் தான் பாசிபிள். இங்கே 22 28 72 78 இருக்கான்னு பாருங்கள். இல்லை இல்லை இல்லை. ஸோ ஆன்சர் சி. எவ்வளோ நேரத்தில் கண்டுபிடிச்சேன்? 2 செகண்ட்ஸ் to 5 செகண்ட்ஸா? ரியலி உண்மையிலேயே இருந்துச்சா அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட மெசேஜில், கமெண்ட்டில். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கான கான்செப்ட். நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? ஸோ அந்த 4 பாசிபிலிட்டிஸ் தான் எடுக்க சொன்னேன். எந்த 2 டிஜிட்டுன்னு பார்த்துட்டு 50 + x, 50 - x, 100 - xன்னு அதை தான் நான் உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்கேன். ஓகேவா? கிளியராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். சப்போஸ் உங்களுக்கு கிளியர் ஆகலைனாலும் இதில் ரொம்ப கிளியர் ஆகிடும். த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 519841 இல்லையா? ஸோ ஷார்ட் மெத்தட் இதில் வேலைக்கு ஆகாது. ஏன்? முன்னாடி 4 டிஜிட் வருது, பெருசாக இருக்குது, பிரச்சனை வரும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், 41 அப்படிங்கிறது எனக்கு கிளியர் கட்டாக தெரியுது.
41 லாஸ்ட்டில் வருது. ஸோ 41 வரும்போது என்னென்ன பாசிபிலிட்டி? 21 இருக்கலாம், இல்லை 71 இருக்கலாம், இல்லை 50 மைனஸ் 21 பண்ணிங்கன்னா 29 இருக்கலாம், இல்லை 79 இருக்கலாம். 100 மைனஸ் 21 பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்போது உங்களுக்கான லாஸ்ட் 2 டிஜிட் 21 இருக்கலாம், 29 இருக்கலாம், 71 இருக்கலாம், 79 இருக்கலாம். அப்போது டேரெக்டாக இந்த 2 ஆப்ஷன் கேன்சல். சரி ப்ரோ, உங்கள் மெத்தடில் 2 ஆப்ஷன் கரெக்டாக வந்தால் என்ன பண்ணலாம், இல்லை 3 ஆப்ஷன் கரெக்டாக வந்தால் என்ன பண்ணலாங்கிற டவுட்டு உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கும் என்கிட்ட ஆன்சர் இருக்குது. ஓகேவா? இங்கே என்ன இருக்குது? 721. இங்கே என்ன இருக்குது? 629. 7 அந்த 21 கூட விட்டுருங்களேன். 21 விட்டுருங்க, இங்கே 29 விட்டுருங்க. ஸோ 700 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 49. 4 zeros போகும். 600 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 36. அதுக்கப்புறம் 4 0 போகும். ஸோ 36, 49 எது நியர்பையாக இருக்குது? 49. இதுதான் உங்களுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ 721. புக்கில் அவங்க கொடுத்த சொல்யூஷன் என்ன தெரியுமா? இது வரைக்கும் நான் அவங்கக்கிட்ட டிஸ்கஸே பண்ணாத ஒரு மெத்தடு. அது என்ன மெத்தடு? லாங் மெத்தட் சொன்னல. புக்கில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாங் மெத்தட் தான். சரி, அதையுமே சும்மா பார்த்துருவோமே, தெரிஞ்சுக்கோங்களேன். லாங் மெத்தடில் எப்படி தெரியுமா போடுவாங்க? இதை ஸ்கூல் மெத்தட். இது பேர் பண்ணிப்பாங்க. இப்போது 519841 இருக்கு இல்லையா, 2 டிஜிட்டாக பிரிப்பாங்க. 2 டிஜிட்டாக பிரித்து 51, 98, 41 பிரிச்சுருவாங்க. தென் என்ன பண்ணுவாங்க? ஸ்கொயர் பண்ணி கிட்ட வர வேல்யூவாக எடுக்கணும். லைக் கிட்ட வர வேல்யூனா 7 ஸ்கொயர் பண்ணுவீங்க இல்லையா, 7 7s are 49. ரிமைனிங் எத்தனை? 2. கீழே இறங்கும் போது 2 டிஜிட்டாக தான் இறங்கும். ஓகேவா? ஸோ இந்த 98 அப்படியே இறங்கும். அதுக்கப்புறம் இந்த 7 ஆட் ஆகும், இங்கே 14 வரும். இங்கே என்ன நம்பர் போடுறீங்களோ அதே தான் இங்கேயும் போடணும். இங்கே என்ன நம்பர் போடுறீங்களோ அதே தான் இங்கே போடணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? 142 2s தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். பண்ணனா 284 வரும். ஸோ எனக்கான ரிமைனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 14. அடுத்த 2 ஸ்தானம் இறங்கும் 41. அதுக்கடுத்து என்ன ஆகும்? ஒன்று இதையே இன்ட்டு 2 பண்ணலாம். இதை மொத்தமாக இன்ட்டு 2 பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? 72 × 2 என்ன? 144. ஸோ இங்கே என்ன போடுறீங்களோ அதே தான் இங்கே போட போகிறீங்க. இங்கே 1 போட்டால் இங்கே 1 போடுவோம். அப்போ தான் சால்வ் ஆகும் இல்லையா? ஸோ 1441. ரிமைனிங் எதுவும் 0. சரியா? உங்களுக்கான ஆன்சர் என்ன? 721. இது புக்கில் இருக்க சொல்யூஷன். இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் இன்னும் ஸ்கூலில் இருக்கீங்கன்னு அர்த்தம், ஆர் காலேஜில் இருக்கீங்கன்னு அர்த்தம். 721 தான் உங்களுக்கான ஆன்சர். ஸோ மெத்தட் எது கிளியராக இருக்குது, ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். என்னோடய மெத்தட் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும், நல்லாவே கை கொடுக்கும். பார்த்த உடனே வித்தவுட் பேப்பர் அண்ட் பென் நீங்கள் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். 243049 என்னத்துக்கு இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிப்பீங்க? நார்மல் மெத்தடில் ரொம்பவே டஃப்பாக இருக்கும் அண்ட் நிறைய தப்பு பண்ணுறதுக்கும் சான்சஸ் வந்து அதிகம். 49ன்னு பார்த்துட்டீங்க. 49ங்கிறது எதில் வரும்? 7ல் தான் இல்லையா? 49ங்கிறது எனக்கு 7ல் வரும். அப்போ எனக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்ன? ஒன்று 7 இருக்கலாம் லாஸ்ட்டில், இல்லை 57 இருக்கலாம், இல்லை 100 - 7 93 இருக்கலாம், இல்லை 50 - 7 43 இருக்கலாம். இது 4 பாசிபிலிட்டி தான். இங்கே 87க்கு என்ன வேலை? கிடையாது. 03க்கு என்ன வேலை? கிடையாது. 97க்கு என்ன வேலை? கிடையாது. எனக்கான ஆன்சர் 493. ஸோ நான் இந்த மெத்தடை தான் யூஸ் பண்ணுவேன் எக்ஸாமில். அப்படி சிஸ்டமாக பார்ப்பேன், பார்த்த உடனே அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். இன்னும் சிம்பிளாக நான் யோசிப்பேன். என்னென்னா, எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், 07 எனக்கான ஒரு பாசிபிலிட்டி. ஓகேவா? ஸோ 07 அப்படிங்கும் போது 7 இருக்கலாம், 57 இருக்கலாம், 03க்கு இங்கே வேலை இல்லை, 87க்கு இங்கே வேலை இல்லை. ஸோ ஒன்று இந்த 93 இருக்கலாம், இல்லை 97 இருக்காது. ஸோ எனக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 97 இருக்காது, 493. ஒரு சிபிடியில் நான் இப்படி தான் என்னோடய ஆன்சரை கிளிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ நீங்களும் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு என்கிட்ட மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following is the square root of 35721? 35721. சரி,
பார்க்க கொஞ்சம் நம்பர் பெருசாக தான் இருக்குது. பட் ஷார்ட் மெத்தட்லேயும் இதை நீங்கள் போடலாம், ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து 3 டிஜிட் தான் வருது. பட் முடிவு உங்ககிட்ட தான். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பார்க்குறீங்க, 21. 21ங்கிறது எதனோட லாஸ்ட் 2 டிஜிட்? 11. ஸோ 11 வரும்போது 11ஆக இருக்கலாம், இல்லை 61ஆக இருக்கலாம், இல்லை 39ஆக இருக்கலாம், இல்லை 111ஆக இருக்கலாம் இல்லையா? 100 - 11 இல்லையா? 100 - 11 போது 89ஆக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் எனக்கான பாசிபிலிட்டி. இங்கே 79க்கு வேலை இல்லை, 71க்கு வேலை இல்லை, 201க்கு வேலை இல்லை. எனக்கான ஆன்சர் 189. எவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிச்சேன்? எஸ், அதுதான் மெத்தட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 41616. ஸோ 16 நான் பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. பாசிபிலிட்டி என்னென்ன? 04ஆக இருக்கலாம், இல்லை 54ஆக இருக்கலாம், இல்லை 46ஆக இருக்கலாம், இல்லை 96ஆக இருக்கலாம். இதெல்லாம் எனக்கான லாஸ்ட்டு 2 டிஜிட்ஸ். ஸோ எனக்கு இங்கே 86க்கு வேலை இல்லை, 94க்கு வேலை இல்லை. 196 எனக்கு ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது, 204 எனக்கு ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, 2 ஆன்சர் இங்கே ஒரே மாதிரி வரா மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 204 இருக்கு இல்லையா? 204 நம்ம 200 ஸ்கொயர்னு பண்ணோன்னா 4 வரும், அதுக்கப்புறம் 4 0 வரும். 4 நீங்கள் ஸ்கொயர் பண்ணும் போது உங்களுக்கு இந்த ஆன்சர் தெளிவாக கிடைக்கும். ஸோ எனக்கான ஆன்சர் 204. 196 வராது. ஏன்னா 196 இருக்கு இல்லையா? 196 நீங்கள் ஸ்கொயர் பண்ணும் போது 38,000 சம்திங் வரும். அந்த 38 சீலிங்கில் போயிடும். ஸோ 20 அப்படிங்கும் போது தான் அது 4க்கு மேலே வரும், ஏன்னா 204 வருது இல்லையா? ஸோ பை லாஜிக் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப அருமையாக கை கொடுக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16129? சரியா? ஸோ லாஸ்ட்ல என்ன இருக்குது? 29 இருக்குது. இருக்க ஒரே பாசிபிலிட்டி என்ன? லாஸ்ட் 2 டிஜிட் 27ல் மட்டும்தான். ஸோ 27ஆக உங்களுக்கு இருக்கலாம், இல்லை 23ஆக உங்களுக்கு இருக்கலாம், இல்லை 77ஆக உங்களுக்கு இருக்கலாம், இல்லை 100 - 27 லைக் 73ஆக உங்களுக்கு இருக்கலாம். இந்த 4 பாசிபிலிட்டி தான். அப்போ எனக்கு இங்கே 17க்கு வேலை இல்லை, 43க்கு வேலை இல்லை, 37க்கு வேலை இல்லை. எனக்கான ஒரே ஆன்சர் 127. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப குயிக்காக ராக்கெட் ஸ்பீடில் நீங்கள் வந்து கேல்குலேஷனை பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இதோட நான் இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். லைக் என்ன நம்பரை உங்களை ஸ்கொயர் ரூட் பண்ண சொன்னாலும் உங்களால் இந்த 2 மெத்தட்ஸ் வச்சு பண்ண முடியும். நோ மேட்டர் ஹவு மெனி டிஜிட், எத்தனை டிஜிட்டாக வேணாலும் இருக்கணும், எத்தனை வேணாலும் இருக்கட்டும், எதுனாலும் உங்களால் பண்ண முடியும். ஸோ உங்களாலையும் பண்ண முடியும் அப்படின்னு என்கிட்ட மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.